வணக்கம் டு ஆல். இது லாஸ்ட் பெஞ்ச் தமிழ் பாட்காஸ்ட். இன்னைக்கு ஒரு அழகான குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு ஸ்டோரியை ஒரே லைன்ல சொல்லணும்னா இந்த டயலாக் தான். ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும். நீ பிடிக்கிற இடத்துல தான் அது எவ்வளவு உனக்கு பிடிக்கும்னு மத்தவங்களுக்கு தெரியும். இப்ப கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு குருவி இருந்துச்சு. அந்த குருவி ஒரு காட்டுக்குள்ள ஒரு மரத்து மேல கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த குருவி ஒரு அரிய விதைய எடுத்துக்கிட்டு வந்துச்சு. அதை சாப்பிட்டா அதுக்கு ரொம்ப சக்தி கிடைக்கும்னு அதை ரொம்ப தூரத்துல இருந்து அது எடுத்துக்கிட்டு பறந்து வந்துச்சு. வந்து தன்னோட கூட்டுல வச்சு சரி இப்ப சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த விதை தெரியாம அந்த மரத்துல இருந்த ஒரு பொந்துல உள்ள விழுந்துருச்சு. இந்த குருவிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியாச்சும் அந்த விதையை எடுத்தாகணும். ஆனா அது ரொம்ப சின்ன ஓட்டை. சரி மரத்துக்கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சு. இந்த மாதிரி நான் ஒரு அரிய விதையை கொண்டு வந்தேன், அது தெரியாம மேல இருக்க ஒரு சின்ன ஓட்டையில விழுந்துருச்சு, அதை நீயே எனக்கு எடுத்து கொடுத்துரு அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த மரம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, எனக்குள்ள எது விழுந்தாலும் அது எனக்கு தான் சொந்தம், அதை நான் திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. இந்த குருவியும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துச்சு. ஆனா அந்த மரம் முடியவே முடியாதுன்றுச்சு. நம்ம குருவி எதையும் அப்படியே லேஸ்ல விட்டுறாது. அது ரொம்ப பிடிவாதமான குருவி. அதுக்கு ஒண்ணு தேவைன்னு முடிவு பண்ணுச்சுன்னா அதுக்காக எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படும். அதனால இந்த விதையை எப்படியாவது வாங்கி ஆகணும்னு முடிவு பண்ணுச்சு. நேரா பக்கத்துல இருந்த ஒரு தச்சர் மர வேலை செய்யற ஆசாரி கிட்ட போச்சு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி அந்த மரத்துக்குள்ள ஒரு விதை விழுந்துருச்சு, அது ஆனா எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு, நீங்க வந்து அந்த மரத்தை வெட்டுறேன்னு சொல்லி மிரட்டுங்க, அது கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே ஆசாரி அது கொடுக்கலன்னா என்ன பண்றதுன்னு கேட்டாரு. கொடுக்கலன்னா மரத்தை வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த ஆசாரி சிரிச்சுக்கிட்டே, இதுக்காகலாம் நான் வந்து மரத்தை வெட்டிட்டு இருக்க முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, உனக்கு உதவி பண்ண முடியாது, கிளம்பி போன்னு சொல்லிட்டாரு. இந்த குருவி யோசிச்சுது. சரி அப்படின்ட்டு நேரா அந்த நாட்டோட அரசர்கிட்ட போச்சு. அரசர்கிட்ட போய் நடந்த கதையெல்லாம் சொல்லுச்சு. நான் ஒரு விதையை எடுத்துட்டு வந்தேன், அது மரத்துக்குள்ள விழுந்துருச்சு, அதை அந்த மரத்துக்கிட்ட திருப்பி கேட்டப்போ கொடுக்கல. சரி ஆசாரி கிட்ட போய் மரத்துக்கிட்ட வந்து கேட்டு வாங்கி கொடுங்க, இல்ல மரத்தை வெட்டி எடுங்க அப்படின்னு சொன்னேன், அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால இப்ப நீங்க எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லுச்சு. மன்னர் நான் என்ன உதவி பண்றதுன்னு கேட்டாரு. அந்த ஆசாரிய கூப்பிட்டு நீங்க மிரட்டுங்க, அவரை எனக்கு உதவி பண்ண சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா அவருக்கு தண்டனை கொடுப்பேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுச்சு. அரசர் எனக்கு 1008 வேலை இருக்கு, உனக்காகலாம் நான் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க முடியாது, கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த குருவிக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஆனா இந்த குருவி தோல்விங்கிறத ஒத்துக்கவே ஒத்துக்காது. நேரா அந்த நாட்டோட பட்டத்து யானை கிட்ட போச்சு. தினமும் அரசர் அந்த யானை மேல ஏறி சவாரி செய்வார். அந்த யானை கிட்ட போய் எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும்னு சொல்லுச்சு. யானை என்னன்னு கேட்டுச்சு. குருவி மறுபடியும் பழைய கதையெல்லாம் சொல்லுச்சு. விதைய கொண்டு வந்தது, மரத்துல விழுந்தது, ஆசாரி கிட்ட போனது, அரசர்கிட்ட போனது, எல்லாத்தையும் சொல்லுச்சு. யானை இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டுச்சு. நாளைக்கு அரசர் உன் மேல வந்து ஏறும்போது அவரை கீழே தள்ளி விடு, அவருக்கு உன்னைனா ரொம்ப பிடிக்கும், அவர் உன் மேல ஏறியே தரணும்னு நினைப்பாரு, அப்ப எனக்கு உதவி செஞ்சாதான் இனிமே உன் மேல ஏற விடுவேன்னு சொல்லிடு, இல்ல அப்படின்னா மறுபடியும் கீழே தள்ளி விட்டுருவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுச்சு. யானை யோசிச்சு பார்த்துட்டு, உனக்கு உதவி பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிருச்சு. குருவி கெஞ்சி பார்த்துச்சு. யானை முடியவே முடியாதுன்னு சொல்லிருச்சு. குருவி யோசிச்சுது. சரின்னு நேரா பக்கத்துல இருந்த ஒரு எறும்பு கிட்ட போச்சு. அந்த எறும்பு கிட்ட போய் நீ எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லுச்சு. அந்த எறும்பு குருவியை பார்த்துட்டு என்ன உதவின்னு கேட்டுச்சு. மறுபடியும் பழைய கதை எல்லாத்தையும் சொல்லுச்சு. யானை கிட்ட பேசின வரைக்கும் எல்லா கதையும் சொல்லிட்டு, நீ அந்த யானையோட காதுக்குள்ள போ, அரசர் வந்து அந்த யானை மேல ஏறும் போது அது காதுக்குள்ள கடிச்சு வை, வலி தாங்க முடியாம அந்த யானை அரசரை கீழே தள்ளும், நான் அந்த யானையை வந்து மிரட்டிக்கிறேன், இதை நீ எனக்கு பண்ணலைன்னா தினமும் இந்த எறும்பு வந்து உன்னை கடிக்கும்னு சொல்லி மிரட்டுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த எறும்பு இதனால எனக்கு என்ன லாபம், உனக்கு நான் உதவ முடியாது அப்படின்னு சொல்லிருச்சு. குருவி யோசிச்சுது. சரி அப்படின்னா நான் உன்னை இப்ப குத்தி கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுச்சு. எறும்பு பயந்துருச்சு. ஏன்னு கேட்டுச்சு. எனக்கு இது வேணும், நீ பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா நான் உன்னை கொல்ல முடியும், கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லுச்சு. பயந்து போன எறும்பு வேகமா போய் யானை கிட்ட சொல்லுச்சு. இந்த மாதிரி அந்த குருவி என்ன மிரட்டுது, எனக்கு வேற வழி இல்ல, நாளைக்கு அரசர் வரும்போது நான் உன் காதுக்குள்ள போய் உன்னை கடிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்டு பயந்து போன யானை நேரா அரசர்கிட்ட போச்சு. அரசர்கிட்ட போய் இந்த மாதிரி எறும்பு என் காதுக்குள்ள போயிடுங்குது, அது போய் கடிக்க ஆரம்பிச்சதுன்னா வலி தாங்க முடியாம நான் கண்டிப்பா உங்களை கீழே தள்ளி விட்டுருவேன், அதனால நீங்க இதுதான் இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்டு அரசரும் பயந்துட்டாரு. அவர் உடனே தச்சரை கூப்பிட்டு, நமக்கு எதுக்கு வம்பு, பேசாம அந்த மரத்தை வெட்டி விதையை எடுத்து குருவிகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அரசரே உத்தரவு போட்டோன்னே தச்சர் நேரா ரம்பத்தை எடுத்துக்கிட்டு மரத்தை வெட்டுறதுக்கு போனாரு.
ரம்பத்தோட தச்சரை பார்த்த உடனே அந்த மரம் பயந்துருச்சு. விதைய எடுத்து நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி எடுத்து குருவி கிட்ட கொடுத்துருச்சு. குருவியும் சந்தோஷமா எடுத்துட்டு போயிருச்சு. ஒரு வகையில இந்த கதையை படிக்கும் போது ஒரு விதைக்காக எல்லாத்தையும் இப்படி இந்த குருவி போட்டு மிரட்டுறதை பார்க்கும் போது ஒரு வில்லத்தனமா தான் தெரிஞ்சுது. ஆனாலும் நமக்கு ஒரு விஷயம் வேணும், அது கண்டிப்பா நமக்கு தேவையா இருக்கும் போது மத்தவங்க யாரும் உதவாம போனாலும் நம்ம கிட்ட எந்த பலமும் இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம எவ்வளவு தூரம் ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கிற பலன்களும் இருக்கும். இது என்னால முடியாது, இல்ல இதுக்கு நான் தகுதி இல்ல, அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. நமக்கு ஒண்ணு தேவைன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போறதுக்கு தயாரா இருக்கணும். இந்த கதையை படிச்சப்ப எனக்கு கிரேட்டா தன்பர்க், ஸ்வீடன்ல இருக்க ஒரு சுற்றுச்சூழல் போராளி, அந்த பொண்ணை பத்தி தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த பொண்ணு 2018 ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு வயசு வெறும் 15 தான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸ்கூலுக்கு போகாம ஸ்கூல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி ஸ்வீடன் பார்லிமெண்ட் முன்னாடி போய் உட்காந்து சுற்றுச்சூழலை காப்பாத்தணும்னு போராட ஆரம்பிச்சாங்க. முதல் 2 வாரம் 3 வாரம் யாரும் அவங்கள பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. 15 வயசு பொண்ணு வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்ட்ரைக் பண்ணா அங்க இருந்த எல்லாத்துக்குமே சிரிப்பு தான் வந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்க கூட எல்லா மாணவர்களும் வந்து சேர ஆரம்பிச்சாங்க. அது உலகம் முழுக்கவே ஒரு மூவ்மெண்டா ஃபார்ம் ஆச்சு. கடைசியில அவங்க யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் சபையிலேயே போய் ஒரு உரையாற்றினாங்க. நம்ம வயசோ இல்ல நம்ம தகுதி கம்மினோ நம்ம எதுக்கும் நினைக்க தேவையில்ல. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதற்காக போராடணும்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். நம்ம லாஸ்ட் பெஞ்ச் பாட்காஸ்ட் Spotifyல இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா Spotifyலயும் கேளுங்க.